சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அர்ஜுன் கார் மாதிரியே இருக்கு. மலரு, அர்ஜுன் வந்திருக்காரு. அர்ஜுனா? அர்ஜுனா? மலர் வா. மலர், செண்பகவல்லி மேடம் கண்டிப்பா அர்ஜுன் கிட்ட பேசி புரிய வச்சிருப்பாங்க. அதனாலதான் உன்னை அவர் கூட்டிட்டு போக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வாடி. அக்கா இருக்கா? ஏய், அவரே உன்னை பார்க்கணும்னு தேடி வந்திருக்காரு. வா. அதான் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு வீட்டை விட துரத்திட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்திருக்கானா? இரு, நானே வந்து அவங்கிட்ட பேசுறேன். ஏ சகுந்தலா, உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? ஏற்கனவே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, நீ வேற இன்னும் கொளுத்தி போட்டுட்டு இருக்காத. அவங்க பிரச்சனைய அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. ஏய் மலர், அர்ஜுன் மேல உள்ள கோவத்துல அவரை பார்க்காம அவாய்ட் பண்றியா? ஏய், அதெல்லாம் இருக்கட்டும் மலர், இப்போ அதெல்லாம் யோசிக்காத. நீ வா. வான்னு சொல்றல்ல, வா. வாங்க அர்ஜுன். வாப்பா. எனக்கு தெரியும் அர்ஜுன், என்னதான் நீங்க மலர் மேல கோவப்பட்டாலும் அவ மேல உங்களுக்கு பாசம் இருக்கும். நீங்க இவளை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா தேடி வருவீங்கன்னு நான் நினைச்சேன். மலரும் வந்ததுல இருந்து உங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கா. இப்பதான் அவகிட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்து நிக்கிறீங்க. மலரை புரிஞ்சுக்கிட்டு அவளை திரும்ப கூட்டிட்டு போக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். ஹலோ ஹலோ, வெயிட் வெயிட். உங்க கற்பனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ரொம்ப இமேஜினேஷனுக்கு போயிடாதீங்க. நான் ஒன்னும் இவளை கூட்டிட்டு போக வரல, திரும்ப வந்துராதன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். எப்படா இவளை நம்ம வெளியே துரத்தி விடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு அந்த கடவுளோட ஆசீர்வாதத்துல அது நடந்துருச்சு. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். என் நிம்மதிய நானே கெடுக்கிற மாதிரி நானே எனக்கு காப்பு வச்சுப்பேனா சொல்லுங்க? என்னோட கெட்ட நேரம் இவ்வளவு நாள் என் வீட்டுல இவ தங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு நல்ல நேரமும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்குமே இப்பதான் நல்லது நடந்திருக்கு. இத்தனை நாளா இவளை நம்பி ஏமாந்துகிட்டு இருந்தாங்கல்ல, நல்ல வேலை, அவங்களெல்லாம் நான் காப்பாத்திட்டேன். அர்ஜுன், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இங்க வந்ததை பார்த்துட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போகதான் இங்க வந்திருக்கீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்க கனவுல கூட நினைக்க கூடாது. இன்னைக்கு இல்ல, இந்த ஜென்மத்துல அவளை என் வீட்டுக்கு வர விடவே மாட்டேன், அதை ஏத்துக்கவும் மாட்டேன். இத பாருங்க தம்பி, நீங்க ஆம்பளை, என்ன வேணாலும் யோசிக்காம முடிவு பண்ணிடுவீங்க. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கையை பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. என்னோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அர்ஜுன், ஏன் இப்படி? ஒரு நிமிஷம், நான் வந்த வேலையை முதல்ல முடிச்சிடுறேன். இது என்ன பாக்குற? இதெல்லாம் உன்னோட திங்ஸ் தான். நாளை பின்ன இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு எந்த காரணத்தை சொல்லியும் நீ அந்த வீட்டு பக்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் நானே எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
இதுக்கப்புறம் நீ இல்ல உன் நிழல் கூட என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஏன் உன் மூச்சு காத்து கூட படக்கூடாது. இதான் நான் உன்னை பாக்குறதே கடைசியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் அழுது நாடகமாடி திரும்ப என் வீட்டு பக்கம் மட்டும் வந்துடலான்னு யோசிக்காத. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏதாவது கொளுத்தி போடுமா? என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவனை நினைச்சு மலர் என்னமோ சாப்பிடாம தூங்காம கவலைப்பட்டுட்டே உட்காந்துருந்தா, அதெல்லாம் அவன் கொஞ்சம் கூட மதிக்காம அவ சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறான் அவன். மா, அவன் மலர் சம்பந்தப்பட்ட பொருளை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு போல, அவளையே தூக்கி எறிஞ்சிட்டு போறான். ஆமா, இந்த பார் மலரு, ஒரு ஆம்பளைக்கு இவ்வளவு அகம்பாவமும் திமிரும் இருக்க கூடாது. இவன் என்னடி உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போறது? இதுக்கப்புறம் உனக்கு அவன் வேண்டாம். உனக்கு மட்டும் இல்ல பார்வதி, உனக்கு இனிமே அந்த சந்தோஷ் தேவையில்லை. அவங்க கூட இருந்து நீங்க கஷ்டப்படுறதுக்கு தனியா இருந்து 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ஏய், மலர், அர்ஜுன் பேசினத மனசுல வச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அக்கா, அவ இப்படி பேசினதுல எந்த ஆச்சரியமும் இல்லக்கா. இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். நீங்க தான் இன்னும் அவனை பத்தி புரிஞ்சுக்காம அவன் கிட்ட இருந்து ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் பேசினதை நினைச்செல்லாம் நான் ஒன்னும் வருத்தப்படல. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதே தான் அவனும் சொல்லிட்டு போறான். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க.